ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மொறுன்னு புசுன்னு உளுந்தம் போண்டாவும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரசாரமான வேர்க்கடலை சட்னி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். உளுந்தம் போண்டா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் மாவு அரைக்கணும், எந்த அளவு தண்ணி சேர்த்து நம்ம மாவு அரைக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்குறோம். இந்த உளுந்தம் பருப்பு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம உளுந்தம் பருப்பு போண்டா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போண்டா செய்கிறதுக்கு நம்ம முதல்ல உளுந்த பருப்பு ஊற வச்சிடலாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது 250 கிராம் அளவுக்கு வரும். திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேங்க. அது 100 கிராம், மொத்தத்துக்கு 350 கிராம் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். 350 கிராம் உளுந்த பருப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம ரேஷன் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாங்க. உளுந்து பார்த்திங்கன்னா முதல்லையே 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். நம்ம உளுந்து ஊறினதுக்கப்புறம் திரும்ப நம்ம அளம்னோன்னா உளுந்தில் கொலகொலப்பு தன்மை போயிடும். அதனால் ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நான் ஊற வச்சுக்கிறேங்க. இது 1 மணி நேரம் ஊறினாலே போதும். அதிக நேரம் ஊறினுச்சுன்னா நமக்கு போண்டா எண்ணெய் குடிக்கும். 1 மணி நேரம் மட்டும் ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம திரும்ப பார்க்கலாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உளுந்து நல்லாவே ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் உளுந்து சேர்த்து மாவு அரைச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா உளுந்து நல்லா ஓட விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு அரைச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு உளுந்து அரைப்பட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்க்கும்போது நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் உப்பு சேர்த்துட்டு அப்படியே மாவு ஓட்டிகிட்டு இருக்கட்டும். இப்படி தண்ணி தொட்டு மாவு உருட்டி பாருங்கள். நமக்கு உருட்டக்கூடிய பதம் வரணும். வந்துச்சுன்னா நமக்கு உளுந்த மாவுக்கு பக்குவம் ரொம்பவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா பக்குவமாக மாவு அரைஞ்சிருச்சுங்க. இது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நமக்கு மாவு அரைப்படுறதுக்கு 20 நிமிஷம் ஆனது. இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க. ஒட்டாமல் நீங்கள் உருட்டி பாருங்கள். அழகாக உருட்ட வரும். ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். அப்படியே மிதந்து வருது பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நமக்கு போண்டா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். உளுந்த போண்டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா, 3 பெரிய பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உளுந்தம் போண்டா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி நல்லா சூப்பராக வரும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 கொத்து சேர்த்துக்கலாம். மாவு எனக்கு கொஞ்சம் திக்காக தாங்க இருக்குது. திரும்ப நம்ம ஒரு தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி மாவு நல்லா திக்காக தாங்க இருக்கணும். வடைக்குன்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். போண்டாவாக இருக்கிறதுனால நல்லா திக்கான மாவாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வறுக்காத வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். அதனால் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேர்க்கடலை நல்லாவே வறுபட்டுருச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. தோல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது சின்னதாக மைல்டாக சின்ன காரத்தோடு தாங்க இருக்கும். 6 பல் பூண்டு அப்படியே தோடே சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி வாசனைக்கு தான் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க.
அரைச்சிட்டு இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் நமக்கு இன்றைக்கி திக்கான கெட்டி சட்னி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, உளுந்த வடை, போண்டா, அடுத்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து வேர்க்கடலை சட்னிக்கு தாளிப்பும் கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, அவ்வளோதாங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சின்ன ஒரு மைல்டான காரத்தோடு இருக்குது. அடுத்து நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம போண்டா பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கையை தண்ணியில் நனைச்சிட்டு நமக்கு எந்த சைஸ் நமக்கு போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியமான சைஸில் தாங்க உருட்டி போட்டுக்கிறேன். நல்லா கையில் மட்டும் மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா போண்டா, நம்ம உளுந்த மாவு மட்டும் ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்ம போடக்கூடிய போண்டாவோ வடையோ ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். மாவு மட்டும் நல்ல பக்குவமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா நம்ம போண்டா பொரித்து எடுக்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம பொரித்து எடுத்துடலாம். லைட்டாக பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அடியில் ஒட்டாமல் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது அடுப்பை லைட்டாக லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போண்டா உருட்டி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கையில் வந்து ஆவி அடிக்கும். போண்டா எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. போண்டா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீதி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அட்டகாசமான போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. மேலே நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே ரொம்பவே சாஃப்டாக அட்டகாசமாக இருக்கும். அடுத்த பேட்ச் பொரிக்கும் போதும் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க, இல்லைனா எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம போண்டா பொரித்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க ஒரு பேட்ச் பொரித்து எடுக்கிறதுக்கு. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய உளுந்த மாவு நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம உளுந்த போண்டாவும் வேர்க்கடலை சட்னியும் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல சுட சுட உளுந்த போண்டா 4 போண்டா எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே நல்லா மொறுன்னு இருக்குது. உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு உளுந்த மாவு வெந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒரு பச்சை மிளகா காரத்தோட, மிளகு ஜீரக வாசனையோட, சின்ன சின்ன தேங்காய் துண்டுகளோட சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வேர்க்கடலை சட்னி தொட்டு சாப்பிடும்போது நல்ல வேர்க்கடலை வாசனை, சின்னதாக ஒரு பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட வெகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.